ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்ததுனால என்ன போக சொன்னாங்க. வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதனால நான் இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளார போகலாம். 1 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. ஹஸ்பண்டோட ரிலேஷனில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலையிலே கிளம்பிட்டாங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபீவர் இருந்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சிட்டு தான் வந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி ஹாஸ்பிட்டலுக்காச்சு போ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் நடந்து வந்தோம். நடந்து வந்துட்டு ஆட்டோக்கு எவ்வளோ சார்ஜுன்னு கேட்டால் 300 கேட்குறாங்க. ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ராயக்கோட்டை ரோடு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்னுட்டு 300 கேட்குறாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளார போகலாம். பாப்பாவும் நான் பிக்கப் பண்ணிவிட்டேன். நான் அந்த ஆட்டோக்கார அண்ணக்கிட்ட சொல்கிறேன், இல்லைன்னா ரொம்ப தம்பிக்கு ஃபீவராக இருக்குது, என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விடுங்க, ஒரு 200 நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லவே இல்லை, எனக்கு வேறு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. 300 கேட்குறாங்க. கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனால் ஒரு 10 மினிட்ஸில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடுவேன். 2 பசங்க இருக்கிறதுனால என்னால் கூட்டிகிட்டு போக அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. ஏன்னா தம்பிக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாப்பாவும் இருக்குது. என்னால் அவ்வளோ தூரத்துக்கு நடக்க முடியாது. டிராஃபிக் ரோடு கிராஸ் பண்ணவே என்னால் முடியல. அவ்வளோ டிராஃபிக்காக வேறு இருக்குது வீட்டு முன்னாடியே. ஆட்டோக்காரனை வேறு அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. 300 கேட்குறாங்க. அது போய் விட்டுறதுக்கு மட்டும்தான், திருப்பி கூட்டிகிட்டு வரதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. போய் விடுறதுக்கு 300 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி மெதுவாக நானே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடந்து பண்ணேன். டாக்டர் ஃபீஸும் 200 தான். அங்கே போய் விடுறதுக்கு அவங்க 300 கேட்குறாங்க. பாகலூர் ரோடு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வே தான் விட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டால் சுற்றிட்டு போய் விடணும், அதனால 300 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்தது 1000 ருபீஸ் கொடுத்தாங்க. நான் நைட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 300 வச்சுட்டேன். இன்னும் இருக்கிறது 700. இப்போ நான் ஆட்டோக்கு போய் விடுறதுக்கு மட்டும் 300 கொடுத்தேன்னா எனக்கு அப்புறமா இன்னும் 2 days ஆகும் என்னோடய ஹஸ்பண்ட் வரத்துக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு நிறையவே இருக்குது. ஏன்னா 2 பசங்களை வச்சுட்டு இருக்கிறேன். நைட்டு என்ன பால் அது எக்ஸ்ட்ரா செலவு இருந்தே இருக்கும். ஏன்னா பசங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 200 செலவு ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு எப்போயாச்சும் வந்திருக்கான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு வந்த உடனே நல்லா மழை வந்துட்டு இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், நல்ல மழை. எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்ச அண்ணா கூட தான் போயிட்டு வந்தேன். இப்போ சேம் அம்மா ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் பாப்பா ஸ்கூலும் இருக்குது. 150 தான் கேட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சுன்னா நாமளும் கொடுத்துட்டு வந்துடுவோம். அன்றைக்கின்னு பார்த்து உச்சி வெயில் 12 மணி 12:30 மணி கிட்ட ஆகுது. என்னால் நடக்கவும் முடியல, போகவும் முடியல. அப்படியே ஒரு இடத்துல இருந்து கத்திடலாமான்னு இருக்குது. ஹெல்ப் பண்ணால் யாருமே இல்லை. என்னோடய மேரேஜ் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். அதனால் அம்மா சைடும் ஹெல்ப் இல்லை, மாமியார் வீட்டு சைடும் ஹெல்ப் இல்லை. லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாமே ரிலேட் ஆகும். என்னோடய லவ் ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட என்னோடய லவ் ஸ்டோரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.